ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த மேக்கப் பார்க்க போகிறோன்னா உங்களுக்கு பிடிச்ச தமிழ் கடவுள் முருகர் பற்றி தான். பாலமுருகர் தான் நான் இன்றைக்கி மேக்கப் போட போகிறேன். ஸோ இந்த மேக்கப் ரொம்ப சாதாரணமாக போட முடியாது. கடவுளோட பெர்மிஷன் இருந்தால் தான் இந்த மேக்கப் போட முடியும். கடவுள் பெர்மிஷனோட தான் இந்த மேக்கப் நான் போடுறேன். ஸோ முருகர் வேலையும் நானே பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஹேர் ப்ரிப்ரேஷனுக்கு போயிடலாம். முருகர் ஹேர் ஸ்டைல் வந்து நல்லா கேர்ள்ஸாக இருக்கும். ஸோ சீரம் போட்டுட்டு அப்புறமா நான் ஃபுல் ஹேரையும் கேர்ள் பண்ண போகிறேன். வீடியோ பார்க்குற நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு பாருங்கள். செல்ஃபாக நம்மளே கேர்ள்ஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு துணையாக வேறு யாரன்னா கேர்ள் பண்ண ஹெல்ப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் ஹேரை கேர்ள் பண்ணியாச்சு. இப்போ உங்கள் முடியை ரெண்டாக வகுத்துக்கோங்க. ஸோ ஒரு முடியை பின்னாடி நான் கேமராவில் காட்ட போகிறதில்ல. அதனால் பின்னாடி அப்படி மடக்கி அந்த இடத்துல ஒரு கிளிப் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு 2 கிளிப் போட்டுக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஹேர்ஸும் நல்லா உங்களுக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு எதனா எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் இருந்துச்சுன்னா அதிலலாம் செட்டிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஹேரையும் அதே மாதிரி செக்ஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் கழுத்துக்கு நேராக இருக்குதான்னு பார்த்து ஸோ கிளிப் வச்சு எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் எல்லாம் செக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி முருகர் ஹேர் ஸ்டைல் ரெடி ஆகிடுச்சு. ஃபிக்ஸட் ஸ்ப்ரே வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா ஹேரை. ஸோ இப்போ முருகரோட ஹேர் ஸ்டைல் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் மேக்கப் தான். ஸோ நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் முன்னாடியே கிளென்சிங் டோனிங் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ வந்து முருகருக்கு இருக்கிற மாதிரியே நல்ல ஒரு டார்க்கான ஐப்ரோஸை தான் அப்ளை பண்ண போகிறோம். அவங்க கண்ணு தான் அவங்களுக்கு அழகே. நெக்ஸ்ட்டு ஐ ஷேடோ தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஐ ஷேடோ வந்து நான் ப்ரௌன் கலர் க்ரீஸ் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டார்க் ஆரஞ்சு, அப்புறமா அந்த கண்ணுக்கு எட்ஜில் அதாவது மிடில் சைடில் வந்து கோல்டன் அப்ளை பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா லுக் கொடுக்கும் நம்ம ஐஸ்க்கு. அண்ட் ஐலைனர் அப்ளை பண்ணிவிட்டு காஜல் வைக்கலை. அப்புறம் கான்டோரிங் தான். முருகரோட நோஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு நிறைய கான்டோரிங் போட்டுட்டேன். அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு லூஸ் பவுடர் தான். கம்பல்சரி லூஸ் பவுடர் போடலைன்னா மேக்கப் ஸ்டே ஃபுல்லாக இருக்காது. இதுதான் மெயின். முருகர் எப்படி பொட்டு வச்சுருந்தாரோ அதே மாதிரி நம்மளும் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இதை பெயிண்டில் தான் வச்சுருக்கேன். ஒரு சின்ன காயினில் எல்லோ கலர் பெயிண்ட்டை போட்டு தலையில் அதை மேட்ச் பண்ணி அதை எல்லோ அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரெட் பெயிண்ட்டை அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அது மேட்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக் அண்ட் ப்ளஷ் தான். ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் லுக். இந்த மேக்கப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்கள் வீட்டில் எல்லாரும் என்ன முருகர் மாதிரியே இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேக்கப் உங்கள் சில்ட்ரன்ஸோட ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.